நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ஜுனா அவர்கள் இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒருவராக இருக்கின்றார். அவர் நடந்து கொள்ளுகின்ற விதம், அவர் பேசுகின்ற வார்த்தைகளில் பிழைகள் இருந்தாலும், சில பேச்சுக்கள் சர்ச்சைக்குள்ளானாலும் ஒருமையில் அவர் அரசு அதிகாரிகளை பேசுவதாக கூறுகின்றார்கள். அதனை தாண்டி சில பேரை கேலிக்குள்ளாக்குகின்றார், அதாவது தேவையில்லாமல் அரசு அதிகாரிகளை அவமானப்படுத்துகின்றார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. செய்திகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக அண்மையில் இடம்பெற்று முடிந்த ஜாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நடந்த விடயங்கள் தொடர்பாகவும் பேசப்படுகின்றது. அதிலே அர்ஜுனா பேசிய விடயங்கள் தான் பெரிதாக பேசப்படுகின்றதை தவிர அவர் எழுப்பிய கேள்வி இருக்கின்ற நியாயம் என்பது தொடர்பாக பெரிதாக யாருமே பேசவில்லை. ஆனால் அதுதான் முக்கியமானது, அதைத்தான் இந்த ஊடகங்கள் பேசியிருக்க வேண்டும். எனவே அது ஒரு புறம் இருக்கட்டும். ஏன் அவர் தேவை, அதாவது இவ்வளவு பிரச்சனைகள் அவர் தொடர்பாக எழுகின்றது, இவ்வளவு சர்ச்சைகள் அவர் தொடர்பாக எழுகின்றது, அதையெல்லாம் கடந்து ஏன் தேவை என்று நான் கூறுகின்றேன் சொன்னால், உண்மையிலே இந்த தமிழ் சமூகம் ஏதாவது ஒரு காரணத்தை முன்வைத்து அல்லது ஏதாவது ஒரு தவறை முன்வைத்து ஒருவரை ஓரங்கட்டி விடுகின்றது. ஆனால் அப்படி செய்வதால் எந்த பலனும் இல்லை. உண்மையிலே ஒருவரை பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு இந்த தமிழ் சமூகம் வர வேண்டும். அந்த வகைத்தான் சாவகச்சேரி வைத்தியசாலை பிரச்சனை தொடர்பாக அவர் கேள்வி எழுப்பிய போதே அவரை சரியாக பயன்படுத்தாமல் அந்த பிரச்சனையை இன்னுமே தீவிரமாக கொண்டு போயிருக்கலாம். அதையெல்லாம் விடுத்து அவரை கொண்டாடி கொண்டிருந்தார்கள், பின்பு அவரை திட்டினார்கள். ஆகவே நான் சொல்லுகின்றேன், கொண்டாடவும் வேண்டாம், திட்டவும் வேண்டாம். ஆனால் அவர் செய்கின்ற சில செயற்பாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றது. தற்போதைய காலத்திற்கு தேவையான ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. அதற்கு நாங்கள் கொஞ்சம் விரிவாகவே எமது பார்வையை செலுத்த வேண்டும். உண்மையில் இன்று இந்த நாடு எப்படி இருக்கின்றது, அதாவது குறிப்பாக வடக்கு மாகாணம் எப்படி இருக்கின்றது, இங்கிருக்கின்ற அரசாங்க உத்தியோகத்தர்களால் எவ்வளவு பிரச்சனைகள் இடம்பெறுகின்றது, ஒவ்வொருவரும் வறுமையில் வாடுகின்றார்கள் என்று சொல்லுகின்றார்களே, அதற்கு யார் காரணம்? அரசாங்கம் எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றது, அதற்காக பல கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கின்றது, ஒரு கிராமத்திற்கே பல லட்சம் ரூபாய் நிதி வருகின்றது. அப்படி இருக்கின்ற போது அங்கு இருக்கின்ற ஏழ்மையான மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு அரசாங்க அதிகாரிகளுக்கு இருக்கின்றது. ஆனால் அவர்கள் எதிரையுமே செய்ய மாட்டார்கள், மக்களையே சந்திப்பதில்லை, இன்னும் சொல்ல போனால் அலுவலகங்களுக்கே செல்வதில்லை. அந்த அளவிற்கு தான் அவர்களது சேவை இருக்கின்றது. இவ்வளவு மோசமாக இந்த அரசு சேவை பாதிப்படைந்திருக்கின்றது. மக்கள் இந்த அரசு சேவை தொடர்பாக பெரும் அதிருப்தி அடைந்திருக்கின்றார்கள். அதே போல வைத்தியசாலைக்கு சென்றால் அங்கு மக்கள் பெரும் அதிருப்தி அடைகின்றார்கள். அதாவது வைத்தியசாலையில் இருக்கின்ற காவலாளி உட்பட அனைவரும் நடந்து கொள்கின்ற விதம் தொடர்பாக பலரும் அனுபவப்பட்டிருப்பார்கள், அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த விடயங்கள் எல்லாம் வசதி படைத்தவர்களுக்கோ அல்லது தங்களை ஒரு சமூகத்தில் முக்கியமானவர் என்று சொல்லிக்கொண்டு அர்ஜுனாவை பைத்தியம் என்று பேசுகின்றவர்களுக்கோ தெரியாது. அவர்கள் எல்லாம் தனியார் வைத்தியசாலைக்கு செல்வார்கள் அல்லது இந்த வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற வைத்தியர்களும் தொடர்பில் இருப்பார்கள். அவர்கள் போன உடனே அவர்களுக்கான விடயத்தை செய்து அவர்களை அனுப்பி விடுவார்கள். அதனால் மக்களின் பாதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை. அதனால் தான் மக்கள் அர்ஜுனாவுக்கு ஆதரவு அளிக்கின்றார்கள். அந்த பாதிப்பு என்ன என்பதை புரிந்து கொண்டால் அனைவருக்குமே இந்த விடயத்தை அணுகுவது இலகுவாக இருக்கும். அப்படி இருக்கின்ற போது, அதாவது வைத்தியசாலை தொடர்பாக அதிருப்தி, அரசு சேவைகள் முழுவதும் தொடர்பாக அதிருப்தி, இப்படி இருக்கின்ற போது அர்ஜுனா செய்கின்ற சில செயற்பாடு சரியாத்தான் இருக்கின்றது. உதாரணத்திற்கு ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன். அண்மையில் இடம்பெற்ற ஒரு விடயம், அதாவது யாழ்ப்பாணம் கற்கோவளம் எனப்படுகின்ற பகுதியிலே ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு இடத்திலே தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அவ்வாறு தங்க வைக்கப்பட்டவர்களில் சிலருக்கு உணவு கொடுக்கவில்லை. இதனால் உணவு கிடைக்காத ஒரு சிலர் கிராம சேவகருடன் முரண்பட்டிருந்தார்கள். அந்த கிராம சேவகர் ஒரு பெண். அந்த கிராம சேவகருடன் முரண்பட்ட போது, அதாவது எங்களுக்கு ஏன் உணவு தரவில்லை என்று கேட்ட போது, அது தொடர்பாக அந்த கிராம சேவகர் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை அளித்து, அதாவது இவர்கள் அந்த கடமைக்கு இடையூறாக இருக்கின்றார்கள் என்று பொலிஸ் நிலையத்தில் ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுத்து அப்புறம் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார்கள். ஆகவே இங்கு ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் எப்படி செயற்பட்டார்கள், கிராம சேவகர் எப்படி செயற்பட்டார் என்பதெல்லாம் இங்கு கேள்வி இல்லை. கிராம சேவகர் முரண்படுகின்ற போது அவர் சட்ட நடவடிக்கை மேற்கொள்கின்றார். ஆனால் இதே சட்ட நடவடிக்கையை மக்கள் மேற்கொள்வதற்கு சாதாரண மக்களுக்கு நேரமும் இல்லை, அது தொடர்பான தெளிவும் இல்லை. அப்படி இருக்கின்ற போது இந்த அரசு அதிகாரிகளால் மக்கள் பெரிதுமே பாதிக்கப்படுகின்றார்கள். ஆகவே இப்படியாப்பட்ட அரசு அதிகாரிகள் தான் இங்கு 190% இருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற போது இந்த அரசு அதிகாரிகளிடம் போய், ஐயா மத்திய அரசிலிருந்து உங்களுக்கு வந்த நிதியினை என்ன செய்தீர்கள், அந்த நிதியை நீங்கள் எதற்காக பயன்படுத்தினீர்கள், ஏன் இவ்வளவு காலம் பயன்படுத்தவில்லை என்றெல்லாம் கேள்வி கேட்டால் இவர்கள் அதற்கு ஒரு பதிலை சொல்லிவிட்டு போயிடுவார்கள். இல்லாட்டி பைத்தியம் அல்லது கடமைக்கு இடையூறு என்று விட்டு போயிடுவார்கள். ஆகவே இந்த அர்ஜுனா மாதிரி இருக்கின்றவர்கள் கேள்வி கேட்டால் தான் சரியாக இருக்கின்றது என்று மக்கள் நினைக்கின்றார்கள். அது உண்மையும் கூட. இன்று அரசு அதிகாரிகளை, வைத்தியசாலையில் பணிபுரிகின்றவர்களை கேள்விக்குட்படுத்துகின்றார் அர்ஜுனா. ஒரு கட்டத்தில் அவர் இயல்பை தாண்டி, அதாவது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த முறையை தாண்டி அவர் நடந்து கொள்கின்ற போது சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் அதை கூட மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். காரணம் என்னவென்றால், நாங்கள் வைத்தியசாலைக்கோ அல்லது ஒரு அரசு திணைக்களங்களுக்கோ அல்லது ஒரு அரசு உத்தியோகத்தரிடம் ஒரு சேவையை பெற சென்றால் அவர்கள் எங்களை இப்படித்தான் நடத்துகின்றார்கள், முறைப்படியோ கௌரவமாகவோ நடத்துவதில்லை. அப்படி இருக்கின்ற போது அர்ஜுனா அவர்கள் எப்படி பேசினாலும் பரவாயில்லை என்கின்ற எண்ணத்திற்கு இந்த மக்கள் வந்திருக்கின்றார்கள். அதனால் தான் அர்ஜுனா என்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார்.
அதைத்தான் நானும் சொல்லுகின்றேன். அர்ஜுனா சில விடயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிலே எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன். அதாவது அர்ஜுனா அவர்கள் தான் ஒருமையில் பேசுவதையோ அல்லது அநாகரிகமாக பேசுவதோ அல்லது சபை நாகரிகத்தை மீறி பேசுவதையோ நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவற்றையெல்லாம் நிறுத்திக் கொண்டு அவர் கதைப்பதை கொஞ்சம் குறைத்து நியாயமான முறையில் தொடர்ந்து இப்படியே கதைத்துக் கொண்டு வந்தால் அவரை போல ஒரு தலைவர் இங்கு இருக்க மாட்டார். அளவுக்கு அவரது செயற்பாடு இருக்கின்றது. ஆகவே அவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை தாண்டி இவரை வைத்துத்தான் நாங்கள் சில விடயங்களை செய்ய வேண்டும். அதாவது ஏற்கனவே இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது இப்போது இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்காக பேசுபவர்கள் அல்ல. அவர்கள் அரசு அதிகாரிகளுடன் சேர்ந்து ஒப்பந்தத்தை போடுவார்கள் அல்லது உழைப்பார்கள், அதைத்தான் செய்வார்கள். ஆக மொத்தத்தில் அனைவரும் ஒன்றாக இருந்து இந்த சமூகத்தை சீர்குலைத்ததுதான் அவர்கள் செய்த வேலை. அப்படி இருக்கின்ற போது ஒருவர் கேள்வி எழுப்புகின்றார். ஆகவே இதை நாங்கள் பைத்தியம் என்று சொல்லி கழித்து விட்டு அவரை எதிர்த்து இதையெல்லாம் நிறுத்திவிடக் கூடாது. உதாரணத்திற்கு இன்று இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது இதற்கு முதல் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் யார் யார்? அதிலே பலர் பெண்களை துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கியவர்கள், தனியார் காணிகளை வளைத்து போட்டவர்கள், தியேட்டரை வளைத்து போட்டவர்கள், போதை வஸ்து விற்றவர்கள், வெளிநாடு அனுப்புவதாக காசையை மாற்றியவர்கள், அடுத்தவனும் காசை வாங்கி கொடுக்காதவர்கள், இவ்வாறு பல குற்றச்சாட்டு உள்ளவர்கள் தான் அவர்கள். அவர்களுடன் இருப்பவர்களே ஏதோ நான் கடவுளோடு இருக்கின்றேன், நேர்மையானவர்கள் இருக்கின்றேன் என்று திரிகின்ற போது அர்ஜுனாவை பைத்தியம் என்று சொல்லி ஒதுக்க வேண்டிய தேவை என்ன? நீங்கள் ஆதரிக்கின்ற மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அரசு அதிகாரிகள் எல்லாம் திறமானவர்களா, நேர்மையானவர்களா? இல்லையே. அப்படி இருக்கின்ற போது பைத்தியம் எல்லாம் ஒரு விடயமே இல்லை. பைத்தியம் என்பது எப்போது வந்தாலும் தெரியும். ஆனால் இந்த ஊழல்வாதிகள், இந்த குற்றம் செய்தவர்கள் எல்லாம் எப்போதுமே மாற மாட்டார்கள். ஆகையால் அர்ஜுனா இந்த சமூகத்துக்கு தற்போது தேவை, அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கின்றது. எனவே இந்த விமர்சனங்களை கடந்து அர்ஜுனாவும் சில விடயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதையெல்லாம் மாற்றி ஒரு விடயத்தை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த வகையில் இந்த அரசு அதிகாரிகள் இங்கு திருந்த வேண்டும். திருந்து இவர்களெல்லாம் சரியாக வரும் பட்சத்தில் அர்ஜுனாவை மக்கள் தானாகவே திருத்துவார்கள். இன்று இவ்வளவு கதைத்தும் அவருக்கு ஆதரவாக மக்கள் நிற்கின்றார்கள் சொன்னால் நீங்கள் மக்களை படுத்திய பாட்டுக்கு மக்கள் அதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இங்கு நீங்கள் திருந்தினீர்கள் சொன்னால் எல்லாமே சரியாக வரும். அர்ஜுனாவுடைய சில குறைபாடுகளையும் அந்த மக்களை திருத்திக் கொள்வார்கள். அதாவது அர்ஜுனாவை திருந்த வைப்பார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எனவே இந்த பதிவு என்பது மக்களின் மனநிலை, அதாவது அடிப்படையில் இருக்கின்ற பெரும்பான்மை மக்கள் மனநிலையாகத்தான் நான் வெளியிடுகின்றேன். மீண்டும் காண சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.